வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ தன்னுடைய நூலில் சொன்ன ஒரு விஷயம் என்னை ஆழமாக சிந்திக்க வைத்தது. இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன், உங்களையும் ஆழமாக சிந்திக்க வைக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்திலேயே முதல் புரட்சியாளன் யார் அப்படின்னு சொல்கிறாரு தெரியுமா ஓஷோ? சாத்தான், சைத்தான். சாத்தான் தான் உலகத்தினுடைய முதல் புரட்சியாளன், புரட்சியை செய்த மனிதன் அப்படின்னு. இது கேட்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும்ல, என்னது சாத்தான் புரட்சியாளனா? அவன் ரெவல்யூஷன் பண்ணாளா? அவன் ரெபலா? எப்படி அப்படின்ற மாதிரி இங்கே கேட்குறீங்கள. அதை தான் ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு என்ன தெரியும்ல, அந்த ஏதன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் ரெண்டு பேரையும் படைத்த கடவுள் என்ன சொன்னார்? ஆப்பிள் பழத்தை சாப்பிடக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், இந்த இடத்த விட்டு போகக்கூடாது, இந்த வேலியை தாண்டி போகக்கூடாது, இந்த எல்லைக்குள்ளேயே தான் இருக்கணும், இந்த கேட்டை தாண்டி போய் வாசலை தாண்டி வெளியே போகணும்னு சொல்லி நினைக்கக்கூடாது, அப்படின்லாம் பல கட்டுப்பாடுகள் இதெல்லாம் கடவுள் அந்த விதிச்சிருக்காருல்ல. இதெல்லாம் நம்ம வேத நூல்களில் இதெல்லாம் கூறப்பட்டிருக்குல்ல. ஆதாமும் ஏவாளும் அப்படி தான் இருந்தாங்க ஆரம்பத்தில். கடவுள் என்ன சொன்னாரோ அதை கேட்டுக்கிட்டு அமைதியாக இருந்தார்கள். அந்த போட்ட கோட்டை தாண்டாமல் அப்படின்னு இருக்குல்ல, எந்த கோடு வரையப்பட்டதோ அந்த கோட்டை தாண்டாமல் அந்த காம்பவுண்டுக்குள், அந்த வளாகத்திற்குள் கடவுள் கூறியபடி தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்தி கொண்டு இருந்தார்கள். அந்த கணவனும் மனைவியும் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கடவுளுடைய கூற்று, கடவுளுடைய அறிவுரை, அதை மீறி நடக்க வேண்டும் இவர்கள் இருவரும் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாக விரும்பிய சாத்தான் அந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிடக்கூடிய ஆசையை இவர்கள் இருவருக்கும் உண்டாக்கினான். சாத்தான் கூறிய பிறகு ஆதாம் அந்த ஆப்பிள் கனியை உண்டு அப்படின்ற ஒரு சம்பவம் நடந்து, அதுக்கு பிறகு கடவுளுடைய பார்வைக்கு அந்த விஷயம் போய் கடவுள் கோபப்பட்டு அவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனையை அவர் கொடுத்தார் அப்படின்றது பின்னாடி நடக்கக்கூடிய விஷயம். இப்போ இதிலேருந்து ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது கடவுள் சொன்னதை அப்படியே கேட்டுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே இருந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்க ஒரு அடிமை வாழ்க்கையாக அவங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கும். அவங்க ரெண்டு பேரும் அடிமைகளாக இருந்திருப்பாங்க. இப்போ பல இடங்களில் நம்ம பார்க்குறோம்ல, இப்போ ஒரு வேலை கொடுக்கக்கூடிய அந்த முதலாளி, பாஸ், எஜமானர் வேலை கொடுத்தா அவர்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி தானே. இத்தனை மணிக்கு வாங்க அப்படின்னா இத்தனை மணிக்கு வேலைக்கு, இத்தனை மணிக்கு போங்க அப்படின்னா இத்தனை மணிக்கு போங்க, இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரை சாப்பிடணும் அப்படின்னா இத்தனை மணிலேருந்து அத்தனை மணி வரை சாப்பாடு, அரை மணி நேரம் தான் உங்களுக்கு சாப்பிட்ற டைம், லஞ்ச் ஹவர், அந்த அரை மணி நேரத்தில் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேலைக்கு வந்துடணும், புரியுதா அப்படின்னு சொல்லி என்னென்ன வேலைகளை எந்தெந்த நேரத்திற்கு எப்படி எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு உத்தரவு. அந்த உத்தரவை அப்படியே பின்பற்றி நடந்து அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு அடிமை வாழ்க்கை தானே. ஆதாமும் ஏவாளும் கிட்டத்தட்ட அந்த அடிமை வாழ்க்கையை தான் கடவுளிடம் வாழ்ந்தார்கள் அப்படின்னு. அவங்க சொல்கிறத கேட்டு, கடவுள் சொல்கிறதையே கேட்டு உட்காருனா உட்காரு, நில்லுனா நில்லு, நடனா நட, ஓடுனா ஓடு, சாப்பிடுனா சாப்பிடு, சாப்பிடாம இரு அப்படின்னா சாப்பிடாம இரு, தூங்குனா தூங்கு, அந்த பேட்டர்னில் ஒரு எந்திரத்தை போல ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்திருந்தார்கள் என்றால் இறுதி வரை அவர்கள் அடிமையாகத்தான் இருந்திருப்பார்கள், அடிமையாகவே இருந்திருப்பார்கள். அப்போ அவர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததி, வாரிசு அப்படின்னு அவங்க எப்படி இருக்கும்? அதுவும் அப்படியே தான் இருக்கும், அடிமையாக தான் இருந்திருப்பாங்க, அடிமைகளின் பிள்ளைகளாக தான் இருந்திருப்பாங்க, அடிமைகளுடைய மகனாகவும் மகளாகத்தான் இருந்திருப்பார்கள், அடிமை பரம்பரை தான் உண்டாகி இருக்கும். அப்போ அந்த அடிமைகளுடைய பரம்பரை உண்டாகாமல் இருப்பதற்கு உதவிய மனிதன் யார்? சாத்தான், சைத்தான். அப்போ அவன் ஒரு ரெபல் பண்ண ஒரு ஆள், அவன் புரட்சியாளன். அது யோசிச்சு பாருங்கள். இதை சாத்தானை புரட்சியாளன் அப்படின்னு சொல்லி ஓஷோ எழுதியிருக்கும்போது நான் படித்த உடனே என்னையா இதுவரை யாருமே சொல்லாத ஒரு ஆங்கிளில் ஓஷோ அந்த விஷயத்தை பார்த்துருக்காரு. அவன் ரெபல் பண்ணுறது அப்படின்னு வரும்போது ஒரு விஷயத்தை, ஏற்கனவே இருக்கக்கூடிய சிஸ்டத்தை, அமைப்பை கேள்வி கேட்பது, அதை எதிர்த்து போராடுவது, அதை எதிர்த்து நிற்பது, அதற்கு எதிராக செயல்படுவது, ஏற்கனவே இருக்கக்கூடிய சிஸ்டம், அமைப்பு, அதை எதிர்த்து போராடக்கூடிய மனிதன் யாராக இருந்தாலும் அவன் ரெபல் தானே, அவன் புரட்சியாளன் தானே. யோசித்து பாருங்கள். கேள்வி கேட்கக்கூடிய யாராக இருந்தாலும், கேள்வி கேட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலைக்கு எதிராக செயல்படக்கூடியவன் அப்படி. அப்போ சாத்தான் அப்படி செயல்பட கூறிய பிறகு, நீ அந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாத்தான் சொன்ன பிறகு ஆதாம் போய் சாப்பிட்டான்ல, அதுக்கு பிறகு எவ்வளோ பெரிய மாறுதல் உண்டாச்சு, எவ்வளோ பெரிய மாற்றங்கள் உண்டாச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சாத்தான் சொல்வதை கேட்காமல்
ஏற்கனவே கடவுள் சொன்னதே கேட்டுக்கிட்டு அவங்க 2 பேரும் இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி கூட அவங்க வந்து 2 பேருமே புல்லைத்தான் தின்னுக்கிட்டு இருப்பாங்கன்னு. இந்த சென்டென்ஸ் வந்து ஓஷோ சொல்லியிருக்கக்கூடிய சென்டென்ஸ் அப்படியே. புல்லு தான் சாப்பிடுவாங்க. இன்றைக்கும் அவங்க புற்களை தின்று கொண்டு இருப்பார்கள் அவர்கள் இருவரும் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கூட அப்படின்றது. இதை வந்து எப்படின்னா பல விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து பல ஞானிகள், மேதைகள், அறிவாளிகள் எல்லாருமே பல கருத்துக்களை கூறுவார்கள். அதில் நமக்கு உடன்பாடு இருக்குதா உடன்பாடு இல்லையா அப்படின்றதெல்லாம் வேறு விஷயம். இப்போ கடவுளுக்கு எதிராக செயல்பட்ட சாத்தான் ஒரு புரட்சியாளன், சாத்தான் ஒரு ரெபல் அப்படின்றது ஓஷோவினுடைய பார்வை. அவர் தன் பார்வையில் பட்டதை நூலில் எழுதியிருக்கிறார். அது நம்ம ஏற்றுக்கிறதுன்றது நமக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்களுக்குன்னு சொந்த கருத்துக்கள்னு ஒன்று இருக்கும்ல. அது என்னங்க, அது சாத்தானை போய் எப்படிங்க புரட்சியாளர்னு சொல்ல முடியும்? அவனை போய் ரெவல்யூஷன் பண்ணுறான்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அவனை போய் ரெபல்னு சொல்ல முடியும்? அவன் போய் ரெபலா? அவன் கடவுளுக்கு எதிராக செயல்பட்டவன் அவன் வந்து எப்படி ரெபல்னு எப்படி சொல்ல முடியும்? அவனை போய் புரட்சியாளர்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம்ல. அது உங்களுடைய கருத்து. அது ஓஷோ தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து உங்களுக்குன்னு தனிப்பட்ட கருத்து இருந்து அப்படின்னு வரும்போது அதை ஏற்றுக்கிறது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய மன ஓட்டம், உங்களுடைய சிந்தனை. அதற்கேற்றாற்போல் நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இருந்தால் கூட இப்படிப்பட்ட ஒரு ஆழமான விஷயத்தை எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் அப்படின்றத பற்றிலாம் கவலையே படாமல், மற்றவங்க கடவுளுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு மனிதனை புரட்சியாளர்னு சொல்லிட்டு ஓஷோ சொல்லியிருக்காரே அப்படின்ற மாதிரி மற்றவங்க நினைக்க மாட்டார்களா அப்படின்ற மாதிரிலாம் ஓஷோ வந்து அதை பற்றிலாம் நினைக்காம தன் மனதில் தோன்றியதை, தன் சிந்தனையில் தோன்றியதை எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் எழுதியிருக்கிறார், கூறியிருக்கிறார் அப்படின்றது இல்லையா. அது மிகப்பெரிய விஷயம் தானே. ஒரு மனிதன் எந்த விதமான பதட்டமும் இல்லாமல், பின் விளைவை பற்றி கவலையே படாமல், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி சிறிதும் நினைக்காமல் வெளிப்படையாக துணிச்சலாக தன்னுடைய கருத்தை கூறுவது அப்படின்றல அது ஒரு நல்ல பண்பு தானே, உயர்ந்த பண்பு தானே. அந்த வகையில் ஓஷோவை நாம் பாராட்டலாம்.